ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். வறுமை அவர்களை வாட்டியது. ஆனால் அவர்களின் எண்ணங்கள் வேறாக இருந்தன. ஏன் இப்படி கஷ்டப்படுற? நம்ம கிட்ட தான் எதுவுமே இல்லையே. வா, சிக்னல்ல போய் கையேந்தலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபா வரை கிடைக்கும். அதுல பெருமை இல்லை. என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் கிழங்கை வித்து முன்னேறப் போறேன். முட்டாள்தனமா பேசாத. இந்த குப்பைய யாரு வாங்குவா? சரி, 1 வருஷம் கழிச்சு இதே இடத்துல சந்திப்போம். யார் நிலைமை உயருதுன்னு பார்ப்போம். உழைப்பை தேர்ந்தெடுத்தவனுக்கு ஆரம்பம் நரகமாக இருந்தது. அவமானங்களும் பசியும் அவனை சோதித்தன. ஐயா, கிழங்கு வாங்குங்க. மலிவான விலைதான். போப்பா, இதெல்லாம் யாரு வேக வச்சு சாப்பிடுறது? எனக்கு வேண்டாம். ஐயோ, முதல் வியாபாரமே இப்படி இருக்கே என்று புலம்பினான். சோர்ந்து போன அவன் ஒரு முடிவு எடுத்தான். மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை கொடுக்க நினைத்தான். தன் கையில் இருந்த பணங்களை வைத்து ஒரு பானையும் அடுப்பும் வாங்கினான். தன்னிடம் இருந்த கிழங்குகளை சமைத்து எடுத்துக்கொண்டு விற்பனைக்கு சென்றான். இப்போது அவன் வெறும் கிழங்கை விற்கவில்லை, மக்களின் பசியை தீர்க்கும் உணவாக விற்றான். அங்கிள், இந்த கிழங்கு ரொம்ப ருசியா இருக்கு, இன்னும் ஒண்ணு கொடுங்க. நிச்சயமா தம்பி, என் உழைப்புக்கு இன்னைக்குதான் முதல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மறுபக்கம் பிச்சைக்காரன் ஆடம்பரமான உணவுகளை பிச்சை எடுத்து உண்டு உழைப்பவனை பார்த்து ஏளனமாக சிரித்தான். 1 வருடம் ஓடிப்போனது. இருவரும் சந்திப்பதற்கான நாள் வந்தது. எங்க அவன்? இன்னும் கிழங்கு வித்துட்டு தான் இருப்பான் போல. நான் பிச்சை எடுத்து இப்ப ஒரு விலை உயர்ந்த போன் வச்சிருக்கேன். நீயா இது? இவ்வளவு பெரிய காரா? ஆமா நண்பா, அன்னைக்கு ஒரு கூட கிழங்கோட ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த மாநிலத்துக்கே நான் தான் பெரிய மொத்த வியாபாரி. நீ பிச்சை எடுத்து ஒரு போன் வாங்கின, நான் உழைத்து பல பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறேன். பிச்சை எடுப்பது ஒருவனை அதே இடத்தில் வைக்கும், ஆனால் உழைப்பு ஒருவனை சிகரத்தில் ஏற்றும். பிச்சை எடுத்தா ஒருவேளை வயிறு மட்டும்தான் நிரம்பும். ஆனா நேர்மையா உழைச்சா ஒரு சின்ன பிசினஸ கூட பெரிய பிரம்மாண்டமா மாத்த முடியும். பிச்சை எடுக்கிறது தற்காலிகம் நண்பா, ஆனா உழைப்புதான் நிலையான வெற்றியை தரும்.